சமூகம் 10 நல்ல சிபிஐ சார் கிட்ட வாங்க கிட்ட வாங்க சார். செல்லம்மா சார். ஆந்திர காட்டுக்குள்ள 20 பேர் நம்மள இதே சந்திரபாபு நாயுடு சுட்டார். காரணம் என்ன, நாங்க வறுமையின் காரணமா அந்த செம்மரக்கட்டையை வெட்ட வந்தோம். நாங்க வெட்டும்போது சான்றுகளோட பிடிக்கல. அதுக்கு எந்த இதனாலும் ஒரு பன்னாட்டு பயங்கரவாதிகளோ அல்ல, பக்கத்துல இருக்க ஒரு மாநில மக்கள் தான். மனச்சான்றோடு எல்லாரும் எங்களை கைது பண்ணி சிறை பண்ணலாம், நாங்க வழக்காடி உயிரோட வெளியில வரலாம். ஆனா எதுக்காக சுட்டு அப்படியே உடல் அப்படி போட்டு உடையெல்லாம் கலட்டிட்டு விறகு கட்டையில ஒரு எண்ணெய், எங்க காலிலையும் ஒரு எண்ணெய் போட்டு, மரக்கட்டையும் தமிழன் உயிரும் ஒண்ணுன்னா, ஒரு மரக்கட்டையும் மனித உயிரும் ஒன்னான்னு இந்த நாட்டுல யாராவது ஒருத்தன் கேட்டிருக்கான? அந்த செத்த குடும்பத்துக்கு இந்த நாடு கொடுத்த காசு எவ்வளவு? பசிக்காதானே பிழைக்க போனா, சரி அப்படியே போனாலும் அவனுக்கு சரி வெட்ட வந்த கூலி என் மாநிலத்துல இருந்தான், வெட்டி எத்தனை முதலாளி எங்கடா இருந்தான்னு கேட்டிருக்கணுமா இல்லையா? அவன் மேல ஏன்டா நீ வழக்கு போடல? அவனை ஏன்டா கைது செய்யுங்க? 20 பேரை சுட்டு நாதியற்ற பய மக்களை போட்டு தமிழன் திருட்டு பையன்னு பட்டம் கட்டி அப்படித்தானே காட்டின நீ உலகத்துக்கு. இவன் எவனாவது வந்தான் நமக்கு? தூத்துக்குடி கள்ளச்சாராயம் கொழுப்படுத்து போய் நீ குடிச்சு செத்தது, அவன் நடிக்கிற ஒருத்தனை பார்க்க வந்து செத்தது. இது என்ன நாட்டின் சுதந்திர தின போராட்டம் கொண்டாடும் போது கூட்டம் வந்து செத்துறியா? நீ அதெல்லாம் தேவையற்று செத்தது. அதுக்கு எல்லா இது வருது, நாங்க சார நீங்க சார. தூத்துக்குடியில ஒரு ஸ்டெர்லைட் ஆலைங்கிறது என் நிலத்தை வளத்தை கெடுக்குது, நச்ச ஆலை. அதை எதிர்த்து நாங்க போராடுறோம். என் நீர் கெட்டு போச்சு. இந்த வாரம் மஞ்சளா வருது, சமைச்சா மஞ்சள்ல புளிச்சோறு மாதிரி வருது, எலுமிச்சன் சோறு மாதிரி வருது, சாப்பிட முடியாது, புற்று வருது, இருமல் வருது, தோல் நோய் வருது, நுரையீரல் தொற்று வருதுன்ட்டு போராடின மக்கள் போராட்டம். அதையே சுட்டு கொண்டீங்க. அதுக்கு யாராவது போய் பார்த்தாங்களா? அதுக்கு அந்த குடும்பத்துக்கு ஏதாவது நிதி கொடுத்தாங்களா? ஒண்ணும் கிடையாது. இப்போ இந்த கடலூர் நம்ம இதுல விருத்தாச்சலம் பக்கம் மின்னல் தாக்கி இடி விழுந்து 5 பேர் வயக்காட்டுல வேலை செஞ்ச நம்ம பெண் பிள்ளைகள் இறந்து போச்சு. அந்த குடும்பத்துல குழந்தைன்னா தாய் இழந்திருப்பான், அண்ணன்னா தங்கச்சி, அக்கா இழந்திருப்பான், தங்கச்சி இழந்து. இப்படி இருக்கும்போது அந்த குடும்பத்துக்கு யாராவது போய் பார்த்து ஒரு 10 லட்சம் 15 லட்சம் அப்படி யாராவது கொடுத்து உதவுறதுக்கு இருக்கா?